தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகிறேன். நம்ம ராதாபுரத்தில் வந்து சட்டமன்ற தொகுதியில் நம்ம பிஜேபி சார்பாக நிற்கிறீங்க. ஆமாம். மக்களுடைய கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அஞ்சு ட்ரிப் கிட்டத்தட்ட நம்ம சவானியர் அப்பா இருக்கிறாங்க. அவங்களுடைய தொகுதியை நீங்கள் எந்த மாதிரி பார்ப்பீங்க? மக்களுடைய உங்களுடைய வாக்குறுதிகள் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னீங்க அப்போ ஒன்றாச்சு ஒரு 5 முறை இந்த தொகுதியில் போட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இடையில இப்போ கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 80 அவங்க இங்கே ஆட்சியில் இது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அந்த ஒரு சில திட்டங்களை, நல்ல திட்டங்கள், மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அப்பா ஒன்றாச்சு அதை செய்யவே இல்லை. ஏன்னா இந்த தொகுதியினோட அடிப்படை ஆதாரமே விவசாயம். அந்த விவசாயத்துக்கான ஒரு நீராதாரத்தை அவங்க கொண்டு வரதுக்கான ஒரு திட்ட வரைவை அவங்க முடிவெடுத்து பட்ஜெட் கொடுத்துருந்தாங்க. அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு ஒரு மூமெண்ட்டும் பண்ணாமல் இன்னும் அந்த திட்டம் அப்படியே இருக்குது. இன்னும் வரக்கூடிய ஆட்சியில் நாங்கள் உடனடியாக அந்த திட்டத்தை செயல்படுத்தி இந்த தொகுதிக்கு ஒரு நீராதாரத்தை பெருக்கும். நாங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொகுதியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சார் மேற்கு பக்கம் மலை இருக்குது, கீழ்க்கு பக்கம் நம்மளுக்கு கடல் இருக்குது. அப்படிங்கிற சொல்ல கடல் தொழில் மக்களும் இருக்கிறாங்க, விவசாய மக்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற சொல்ல அந்தந்த மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன மாதிரி இருக்கும்? நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? அதாவது விவசாயிகளுக்கு தேவை நம்மளுக்கு தண்ணீர், அதை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம். அதே மாதிரி கடல் தொழில் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு இப்போ மீன் வளங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதற்கான மீன் உற்பத்திக்கான ஒரு திட்டங்கள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் மீன் உற்பத்திக்கான ஒரு திட்டத்தையும் செய்வோம். அதுபோல் அந்த இளைஞர்களுக்கு ஒருவேளை அந்த வேலைவாய்ப்பு குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு கல்லூரி, அதுக்கான படிப்பை படித்து அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுக்கான திட்டத்தை கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா ஒரு இன்ஜினியரிங்கோ அப்படியான நல்ல ஒரு கல்லூரி நாங்கள் கூட கடற்கரை கிராமத்துக்கு போயிட்டு வரோம். அங்கே மக்களோட கோரிக்கை என்ன இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு தொழில் இல்லை, ஒரு படிப்பு வேணும். அந்த படிப்புக்கான ஒரு அங்கீகாரத்துக்கு எங்களுக்கு அவங்க அரசிலிருந்து வாங்கி தருங்கிறது தான் கோரிக்கை. அவங்க கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 180% மக்கள் இது பீகார், அதர் மாநிலத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை வந்துட்டீங்கன்னா நம்ம இங்கோடி உள்ள படித்த இளைஞர்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன். இது உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது. நானும் அந்த கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த பகுதியில் நான் வசிக்கிறதுனால எனக்கு டெய்லி எங்கள் இளைஞர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் இந்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது என்னோட முதல் கடமையாக இருக்கும். பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.